இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு கேழ்வரகு மாவு, சோள மாவு, கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் வெல்லம், இது ஏலக்காய் பிடிச்சி வச்சுக்கிறோம் சர்க்கரை போட்டு. அது கொஞ்சோண்டு பாதாம் தூள் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு போடுறதுக்கு. பாருங்க குழி பணியாரம் சட்டி. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கோதுமை மாவு இப்போ ஜெலிச்சிக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கின்னு வெல்லத்தை போட்டுக்கலாம். இது ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போது வெள்ளை தண்ணி கொச்ச உடனே வடிகட்டி மாவில் ஊற்றிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இதில் கொஞ்சோண்டு உப்பு, சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறோம். அப்போ தான் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். அப்படியே கலக்கி எவ்வளோ தேவையோ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதை பாருங்கள் கலக்கினே இருக்கிறோம். ரொம்ப சூடாக இருக்குது. கலக்கினே இருக்கிறோம். கலக்கிட்டு கொஞ்சம் பத்தெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் கையை வச்சு கரைச்சா தான் அந்த கட்டிலாம் நல்லா கரையும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அதுக்கு அளவுக்கு ஊற்றிக்கலாம். குழி பணியார சட்டியில் ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒன்றாச்சும் கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. குழி பணியார கல்லை வச்சு இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது. கேழ்வரகு, சோள மாவு, கோதுமை மாவு, பாதாம் எல்லாம் போடுறோம். முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செய்கிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் இப்போ மாவு ஊற்ற போகிறோம். மாவு பாருங்கள் நல்லா கேழ்வரகு மாவு தெரியுதுங்களா? இதில் ஒரு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாதாம் தூள் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அப்படி இது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். ஸ்டப்பிங் மாதிரி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்றிடணும். நல்லா வேகட்டும். இப்போது மேலே நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வெல்லம் போட்டிருக்குறோம். எல்லா மாவும் வேறு கலந்துக்கிறோம். கேழ்வரகு, சோள மாவு, கோதுமை மாவு நல்லது உடம்புக்கு ரொம்ப. பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கணும். சூப்பராக வருது பாருங்கள்.
திருப்பி போட்டாச்சு எல்லாத்தையும், அப்படியே வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ எடுத்துடலாம், எல்லாத்தையும் வெந்துடுச்சு. இப்போ சூப்பராக இருக்குது. அது நெய் வேற விட்டுருக்குறோமா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி ஊற்றிக்கலாம், இன்னொரு ஈடு ஊற்றலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஈடு ஊற்றி வச்சு இப்போ ரெண்டாவது இதை ஊற்றிருக்கிறோம். இப்போ திருப்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங்கில் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.